இன்றைக்கு திமுக ஆட்சியை செய்து ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இந்த தேர்தலில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? ஆக இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படத்திக் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் பாருங்க, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் அவரும் இப்ப பொது வெளியில் வந்துட்டார். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படத்திக் கொண்டிருக்கிறது. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3வது சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், 4வது திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காம்மா. 4 பேர் தமிழகத்திலே கூறு போட்டு தமிழகத்தை ஆட்டி படத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? இப்படிப்பட்ட குடும்பம் அதிகாரத்தை செலுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு தலைகுனிவதற்கு காரணம் இந்த அதிகார மையங்கள். ஆக இந்த அதிகார மையங்கள் மூலமாக எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கிறோம். பங்கு போட்டுட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, இந்தந்த துறை இவர்களுக்குன்னு. அப்புறம் எங்க போய் நாடு வளரும்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் அறிவிப்பு கொடுத்தார். நிறைவேற்றினாரா முழுசும்? அவர் அறிவிச்ச அறிவிப்புல 4 1 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல.